ஆடினாயோடு பாழ்த்தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் ஆடினாய் நறுகனையொடு பார்த்தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் நாடினாய் இடமாய் நாடினாய் இடமாய் நறும் கொன்றை நயந்தவனே நறும் கொன்றை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீதமும் பல்சடை பனி கதிர்வெண் திங்கள் சூடினாய் அருளாய் சூடினாய் அருளாய் சுருங்கயம தொல்வினையே சுருங்கயம தொல்வினையே தாழ்மையோட திருவடி வணங்கி வரவேற்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம பூஜைகள் சிறப்பாக நடைபெற பெருமான் வணங்கிட்டு நம்ம பெருமான் திருவடியை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம். நம்ம ஐயா ஒரு சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம பார்வதி சிவனி போற்றி எல்லாம் அல்ல சிவராமச்சந்திரனாய அம்பரவாச பெருமானும் மாணிக்கவாச பெருமானுடைய ஒருவரும் முன்னிட்டு இந்த அருமையான திருவாசல் முன்னோர்களை நமக்கு நிகழ்த்துவதற்கு திருவள்ளுவர் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நம்ம அம்பலவாணர் எழுதுகின்ற பொழுது திருவாசல் சொற்பொழிவு வந்து ஒரு வருடம் தொடர்ச்சியான திருவாசல் சொற்பொழிவு ஒவ்வொரு பதினத்திலும் ஒவ்வொரு அடியார்கள் சொற்பொழிவு பண்ணாங்க. அந்த சொற்பொழிவு பண்ண அடியார்கள் தான் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடிய வந்து 6-7 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சான்றிதழ் மாநில வாசகர் விருது 2023 என்ற தலைப்பிலே அவங்களுக்குன்னா இங்கே வந்து சான்றிதழ் வழங்க இருக்கின்றோம். அது அடியாருக்கு முன்னாடி பொழுது இன்னும் வந்து ஒரு பிரதிநிதிய வாக்கியமாக நடத்துகிறோம். அந்த வகையிலே நமக்கு விக்ரமசிங்கபுரத்திலிருந்து சைவம் தலைப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் அனைவரும் அறிவீர்கள். விக்ரமசிங்கபுரத்திலிருந்து நமக்கு கோமதி திருநாவுக்கரசு அம்மா அவர்கள் வந்து வருகை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க திருவாவூரை ஆலயத்தில் சமய பரப்புறதாக இருக்கிறாங்க. அதோடு இருந்தாலும் நிறைய சொற்பொழிவுகள் ஏதாவது நம்ம பெரிய கோயில்கள்னா அம்மாவுடைய பெயருக்காக அந்த அழைப்புகளே இருக்காது. அந்த வகையிலே அவர்கள் சைவ சமயத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த அடியாராக இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ஒரு 10 நிமிடம் அல்லது 5 to 10 நிமிடம் திருவாசகம் குறித்து உங்கள் முன்பாக பேசுவாங்க. அதற்கு அடுத்து ஒரு 5 நிமிடம் நாங்கள் சான்றிதழ் வழங்கிட்டு ஒரு 15 நிமிடம் மட்டும் அனுமதி தருமாறு அடியாளத்தில் விண்ணப்பம் வைக்கிறேன். தெரிவித்துக்கொள்ளும்.
போற்றி. மண்ணுலகதனர் பிறவி மாசர எண்ணியவருளெல்லாம் எளிதில் முற்றுர கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவோம். சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோ பவாய குண சம்பவாய சிவதாண்டவாய நமவோ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல இறை அருளையும் திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களின் குரு அருளையும் வணங்கி இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய சிவனேச அடியார்களாகிய உங்கள் ஒவ்வொருடைய பொன்னார் திருப்பாதங்களை நதியோடு தொட்டு வணங்கி இந்த இடத்திற்கு நாங்கள் வரும்படியாக அழைத்து எங்களுக்கும் விருதுகள் வழங்க காத்திருக்கும் அருமை சகோதரர் ஜோதி முருகன் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து இன்றைய தினத்திலே மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் மாணிக்க வாசகர் என்பவர் எடுத்த அந்த திருவாசகம் தேன் என்றார்கள். அந்த தேன் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் எல்லா வல்ல பரம்பொருளாகிய அந்த அம்பலவாணன் அந்த கூட்டன் அவனுடைய திருவடி தாமரை அந்த குஞ்சித பாகம் என்று சொல்றோமே அந்த தாமரையில் இருந்து எடுக்கப்பட்ட கலப்படமற்ற தேன் திருவாசகம். அவரும் திருவாசகமும் மாணிக்க வாசகரும் ஒன்றே. அப்படிப்பட்ட இறைவன் அவரை காத்தருளுவதற்காக ஒரு வருட காலமாக வந்து பலியா காவல் இருந்தார். அவர் அந்த இடத்திலே திருப்பெருந்துறையிலே நிகழ்கின்ற பொழுது அனைவரும் நினைத்தார்கள் ஏதோ ஒரு பித்தன் அலைந்து கொண்டிருக்கிறான். ஆம், கருணை நிறைந்த பித்தன். நமக்கெல்லாம் திருவாசகம் என்ற நூலை தருவதற்காக அந்த இறைவன் வந்து அமர்ந்தார். குரு அமர்ந்த மரம் குருந்த மரம் என்றே ஆயிட்டது. அவர் சொல்கிறார், நான் ஒண்ணுமே செய்யலையே, அப்படிப்பட்ட என்னை நீ ஆட்கொண்டே அப்பா. கண்ணப்பனுடைய அன்பு எப்படிப்பட்டது? அவனுடைய அன்பை அறிந்த நீ அதன் பிறகு என்னையும் ஆட்கொண்டுள்ளாயே என்று பாடுகிறார். 63 நாயன்மார்களிலே அவர் தொட்ட ஒரு அடியார் உண்டு என்றால் அது கண்ணப்ப நாயனார் மட்டுமே. அவர் சொல்கிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வாழ்ந்தருளி. அவருடைய அன்பை பார்த்த பிறகு என்னையும் வாழ அழைத்தாயே என்று சொல்கிறார். சைவ சித்தாந்தம் அருமையாக சொல்லும். பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தேடி இறைவனே குருவாக வருவார். அதுபோல அந்த பரம்பொருளாகிய இறைவனே, கருணை நிறைந்தவனே, எளிவந்த பிரானே தானே குருவாக வந்து அமர்ந்தார். அதை அவரே சொல்லுகிறார், நானேயோ தவம் செய்தேன், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம சிவாய நம என பெற்றேன். தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்தான். அவனே என் உள்ளம் புகுந்து அருள் தந்தான். நான் எப்படிப்பட்டவன் என்றால் ஒண்ணுக்கும் லாயக்கில்லாதவன் மாணிக்க வாசகர் சொல்றாருன்னா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அவர் சொல்கிறார், இவன் ஒண்ணுக்கும் ஆகலேன்னு விட்டுடாதப்பா. கடையவனே நின் கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டுடு கண்டாய். அப்பா, இவன் கடையவன், ஒண்ணுக்கு லாயக்கில்லாதவன், என்னை விட்டுறாதப்பா, என்னை பற்றிக்கொள் என்று அவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்ற, ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துல ஒருத்தர் பாத்தி கட்டி நிறைய மரங்கள்லாம் வளர்த்து நீர் பாய்ச்சினார். அந்த மரங்கள்லாம் வளர்ந்தது. அதிலே ஒன்று மாமரமாக இருக்கும் என்று எண்ணி வளர்த்தார். ஆனால் அந்த மரமோ வளர்ந்தது, பூ பூத்தது. அவர் பார்த்தார், எட்டி மரமாக போய்விட்டது. இந்த எட்டி மரத்தையா நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தணும் என்று அவர் நினைத்தார். ஆனால் வெட்ட வேண்டும் என்று கோடாரியை எடுத்து வந்தவர் நினைத்தார், தான் வளர்த்ததோர் மரம் வெட்டி மரமாக இருந்தாலும் அதை நான் வெட்டுவனோகளோ
என்று விட்டு விட்டு போயிட்டாருப்பா. அங்கனே நானோ உடைய நாதனே, நானும் அதுபோல ஒரு எட்டி மரமா இருந்தாலும் நீ என்ன விட்டுட்டு போயிடாதப்பா. அப்படி நீ என்னை விட்டு விட்டு சென்று விட்டார், நான் யாரிடம் போய் சொல்வேன்? யாரோடு நோகேன், யார் கெடுத்துரைப்பேன்? ஆண்ட நீ அருளினையானால் வார்கலல் உலகில் வாழ்கிலே கண்டாய், வருக என்றருள் புரியாயே. அப்படி மாணிக்க வாசகராலே அழுது அழுது எழுதப்பட்ட அற்புதமான பனுவல் இது நமக்கு எப்படி கிடைத்தது என்றால், மாணிக்க வாசகர் சிவபெருமானை பார்த்து விட்டார், அவரோடு இருந்தார், அவருடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்தார். அப்படிப்பட்டவர் அவரை விட்டு விட்டு சென்று விட்டார். அந்த விட்டு சென்ற தாளாமையினால் ஸ்தலங்கள் தோறும் சென்று பாடினார். அப்படி அவர் அழுது 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 பாடினாரே, அந்த புலம்பல் தான் திருவாசகம். அப்படி அழுது பாடியதை அறிந்த இறைவன் தாம் ஊழி காலத்திலே அந்த திருவாசகம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். ஊழி காலம் என்றால் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சக்தியில் ஒடுங்க, சக்தி சிவத்தோடு ஒடுங்க, சிவம் தனித்து நிற்கிறான். அப்படி சிவம் தனித்து நிற்கின்ற அந்த ஊழி காலத்திலே தனக்கு துணையாக இருக்கும் என்று அந்த திருவாசகத்தை தானே கைப்பட எழுத ஒரு அந்தணராக வந்தார். அப்பா, ஸ்தலங்கள் தோறும் நீ சென்று பாடினாயே, அந்த பாடல்களை எல்லாம் நான் அறிவேன், இதை அனைத்தும் நீ எழுதி தருகிறாயா என்று கேட்க அவர் ஆம் என்று அந்த பாடல்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். நீ சொல்லு, நான் எழுதுகிறேன் என்று இறைவனே கைப்பட அவர் கைவருத்த எழுதிய அந்த அற்புதமான நூல் எல்லாவற்றையும் அவர் பாட இவர் எழுதி அருமையான நாம் பாட போகிறோமே நாளைய தினத்திலே திருவம்பாவை, அந்த பாவை வாழியால் கோவை பாடுவாயாக என்று சொல்ல கோவை 400 பாடல்களையும் பாட அனைத்தையும் எழுதிவிட்டு அவர் அப்பொழுது சொன்னார், மாதவரே, உன்னுடைய இந்த பாடல்கள் இந்த வாசகங்கள் எல்லாம் மணிமணியாக இருந்து நீ மாணிக்க வாசகர் என்ற பெயரை பெறுவாய். இந்த வாசகம் திருவாசகம் என்ற பெயரை பெறும் என்று கூறி அந்த ஓலை சுவடிகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த அம்பலக்கூத்தன் தில்லை நடராஜ பெருமானுடைய பஞ்சாட்சர படியிலே மேல் பக்கத்தில் கொண்டு வைத்தார். காலையிலே தீட்சிதர்கள் பார்க்கிறார்கள், கதவை தாளிட்டு சென்றோமே, இப்படி ஓலை சுவடிகள் கிடக்கிறது, இது யாருடைய வேலையாக இருக்கும் என்று எடுத்து பார்த்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது இது வாதவூரர் சொல்ல அடியேன் எழுதினேன், இப்படிக்கு அம்பலவாணன் என்று அம்பலவாணனை கை சார்ந்திட்டு அந்த ஓலையை வைத்துள்ளார். அந்தணர்கள் அதை எடுத்து பார்த்து இது என்ன பாடல் என்று அவர்கள் பார்த்தார்கள். இது யார் சொன்னார் என்று பார்க்கிறார். திருவாதவூரர். அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடி அலைந்தார்கள். அவரை கண்டுபிடித்து அவர்கள் கேட்டார்கள், இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் தான் சொன்னீர்களா? ஆம், நேற்றைய தினத்திலே ஒரு அந்தணர் வந்து கேட்டார், நான் பாடினேன், அவர் எழுதினார். அப்பதான் மாணிக்க வாசகருக்கே வந்தவர் அம்பலகுத்தன் என்பது தெரிந்தது. உடனே அவர்கள், அப்படியா, இந்த பாடலினுடைய பொருள் என்ன, சொல்லிய பாட்டின் பொருள் என்ன என்று அவர்கள் கேட்க அவர்களை அழைத்துக் கொண்டு நேராக வருகிறார் தில்லையிலே. இவனே அதனுடைய பொருள் என்று சொல்லி அந்த இறைவனோடு ஜோதியிலே கலக்கிறார். திருவாசகம் என்று மலர்ந்தது என்றால் ஒரு ஆணி மாதம் ஆயில்ய நட்சத்திர தண்டி இரவிலே திருவாசகம் மலர்ந்து ஆணி மாதம் மக நட்சத்திர தண்டி எம்பெருமானோடு இரண்டர கலக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய வாயிலே இருந்து வந்த புனிதமான வார்த்தைகள் திருவாசகத்திற்கு முருகா, ஒரு வாசகத்திற்கும் முருகானர். நாம் 1000 முறை திருவாசகம் படித்தோமா, 2000 முறை திருவாசகம் படித்தோமா என்பது முக்கியம் அல்ல. எப்படி படித்தாலும் ஒரு பாடலை பாடுகின்ற பொழுதாது உனக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளி எவ்வாறு இருந்தது? உன்னுடைய கண்களிலே நீர் வந்ததா? வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேனர்.
மாணிக்க வாசகர் கதறி கதறி அழுததை போல அந்த திருவாசக பாடலில் ஒரு பாடலை பாடினாலும் போதும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலக்கே என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பினர். அப்படி நம்முடைய ஊன் உருக உள்ள முருக அந்த திருவாசகத்தை பாடுவோமே ஆனால் கண்டிப்பாக மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்த அந்த அம்பலவான நமக்கும் அருள் புரிவான். நமக்கு ஏன் அருள் புரியலன்னா திருவாசக முற்றோதல் நிறைய நடக்குது. நம்மளும் எத்தனையோ முற்றோதலை பார்க்கிறோம். அங்க போனா அந்த ஐயா யார் நடத்துறாங்களோ அவங்க ஏண்ட பாட சொல்லல, இவ்வளவு பாட சொல்லல, காப்பி வந்துட்டா, டீ வந்துட்டா, சாப்பாடு ரெடி ஆயிட்டா. இப்படியே திருவாசகத்தை பாடினால் இறைவனுடைய திருவருள் கிடைப்பது இல்லை. மாணிக்க வாசகருடைய பெருமையை பாட வந்த வள்ளலார் சொல்கிறார், வான்கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நக்கரும்ப சாற்றினிலே தேன் கலந்து தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து, ஊனும் கலக்கணும் உயிரும் கலக்கணும். அப்படி பாடினால் அவனுடைய அருளை பெறலாம் என்பதைத்தான் நமக்கு இந்த திருவாசக முற்றோதல் மூலமாக தெரிந்தால் அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் பாடுமே ஆனால் எல்லா வல்ல பரம்பொருளுடைய அருளை பெறலாம். அவன் போய் எதுவும் கேட்காம அவன் போய் நம்ம பாடிட்டு எனக்கு எது நல்லதோ இறைவா, என்னுடைய அறிவு சிற்றறிவு, நீ பேரறிவாளன், எதை வேண்டுமானாலும் தருவாய், எனவே உன்னுடைய அருளை எனக்கு கொடு, நான் எப்படி இருந்தா நல்லா இருப்பனோ அதை செய் அப்படின்னு அவனுடைய திருவடியை வணங்கி நாம் அவனிடமே பொறுப்பை விட்டோமே ஆனால் அவன் கொடுக்க ஆரம்பித்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. வழங்குகின்றார்க்கு நின் அருளார் அமுகத்தை வாரிக்கொண்டு விழுகினேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மைகள். அவன் கொடுத்தான்னா பசி பசின்னு வந்தவனுக்கு சாப்பாடை கொடுத்தா எப்படி வேக வேகமா உண்பானோ அதுபோல அவன் அருளை கொடுக்க ஆரம்பித்தால் நாம் அதை பற்றி கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அவனுடைய அருளை பெற்ற ஒருவரை பற்றி நான் சொல்லுகிறேன். லத்தீன் மொழியை பயின்றவர் நம்ம ஊர்ல உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கந்தசாமி பிள்ளையிடம் கேட்கிறார், உங்க தமிழை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அவரும் கற்றுக் கொடுத்தார். அதன் பிறகு சொன்னார், இந்த ஆன்மா உய்வடைய வேண்டுமானால் ஒரு நூலை சொல்லுங்கள் என்று கூற அவர் சொன்னார், திருவாசகம் என்ற ஒரு நூல் உங்களுடைய ஆத்மாவை கரையேற்றும். அப்ப சொன்னார், அவ்வளவும் படிக்க முடியல, ஒரே ஒரு பாடல் சொல்ல மாட்டாயா அப்படின்னு கேட்க நம்முடைய கந்தசாமி பிள்ளை தேர்வு செய்து எடுத்து கொடுத்த பாடல் மாவடு வகீர் என்ன கன்னிபங்கா என் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய்னர். லத்தீன்காரர் சொன்னார், கும்பிக்கே இடுவாய் வேண்டாம், கும்பிக்கே இடுவாய்னா இன்னும் நான் பிறந்துருவேன், வேண்டாம், உன்னுடைய பேர் மட்டும் போதும் என்று சொல்லி அந்த லத்தீன்காரர் வேற்று மதத்தவர் அவர் இங்கே வந்திருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய திருவடியிலே மாவடு வகீர் என்ன கன்னிபங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கூவிடுவாய் என்று கூறி அவருடைய திருவடியிலே வந்து அடைந்தார். அதுபோல நாமும் பக்தினா என்னன்னு தெரியலனாலும் முக்தினா என்னன்னு தெரியலனாலும் அவனை உள்ளூர உணர்வோமே ஆனால் அந்த உயர்நிலையை அடையலாம் என்பதை அவர் தெளிவாக எடுத்து கூறுகிறார். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாருவனா சித்தமலாம் அறிவித்து சிவமாகி எனையாண்ட அத்தனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. முக்திக்கு போற வழி தெரியாமல் இருந்தாலும் அடியார் கூட்டத்தோடு இருந்து அந்த திருவாசகத்தை மெய் உணர்ந்து அந்த இறைவனை உள்நிறுத்தி பாடுவோமே ஆனால் அவன் நம்முடைய வினைகளை களைந்து அவர் கடைசியில சொல்கிறாரே, செம்மை நலம் அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல் வந்தால் நம்மையும் ஒரு உருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று அந்த இரு வினையும் மும்மலமும் அற இரவியோடு பிறவி அற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரம சுகம் என்று அந்த சுகத்தை நாம் அனைவரும் அடையலாம்.
அப்பேற்பட்ட உயர்வான அந்த திருவாசகத்தை மனமுருகி பாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிக்கு பாத்திரமாவோம் என்று கூறி அருமையாக திருநெல்வேலியில் இருந்து இந்த தேனி மாவட்டத்திற்கு வருகவிருந்து 10 நிமிட நேரம் அந்த எம்பெருமானின் புகழை பாட எனக்கு வாய்ப்பை கொடுத்த அருமை சகோதரருக்கும் இதை செவிமடுத்த சிவனடியார்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தையும் நன்றியோடு தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறேன். கைலாய பரம்பரையில் சிவஞான முதனரி காட்டும் வெண்ணை பயிர்வாய்மை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெஞ்ஞான பானுவாயி குயிலாரும்பலில் திருவாவடுதுறைவாள் குருநம சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக்க மாதோ திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமானையும் திருவாசகையும் நமக்கு எடுத்துக்காட்டிய அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த மாணிக்க வாசகர் விருது 2023 என்கின்ற இந்த விருது சான்றிதழை திருவாசக சொற்பொழிவாற்றிய அன்பர்களுக்கு இப்பொழுது வழங்க இருக்கின்றோம். தமிழ் தொண்டன் அறக்கட்டளை மதுரை சார்பாக இந்த சான்றிதழ் வழங்க இருக்கின்றது. முதலாவதாக சித்தாந்த செம்மல் சிவ கோமதி திருநாவுக்கரசு விக்ரமசிங்கபுரம் அம்மா அவர்களுக்கு இந்த விருதினை வழங்கி மகிழ்கின்றோம். அடுத்ததாக ஈசான சிவம் கு உமாமகேஸ்வரி அம்மா அவர்கள் கம்பம் அவர்களுக்கு இந்த மாணிக்க வாசகர் விருது 2023 வழங்கி மகிழ்கின்றோம். அடுத்ததாக சித்தாந்த ரத்தினம் பொன் வெள்ளிச்சாமி ஐயா அவர்களுக்கு பழனியிலிருந்து வருகை இருந்திருக்க அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்குகிறார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி. மலையானே போற்றி போற்றி. அடுத்ததாக வாமதேவ சிவம் து பால்வண்ணன் ஐயா தேனியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மாணிக்க வாசகர் விருது வழங்குவதில் தமிழ் தொண்டன் அறக்கட்டளை பெருமிதம் கொள்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி. அடுத்ததாக ஈசான சிவம் ராஜமம்மா கம்பத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். அவர்களுக்கு மாணிக்க வாசகர் விருது 2023 வழங்கி பெருமை கொள்கிறது தமிழ் தொண்டன் அறக்கட்டளை. தென்னாடுடைய சிவனே போற்றி. அடுத்ததாக செல்வன் ரா வாசிமலை கண்ணன் எழுமலையிலும் வந்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த விருது வழங்கி மகிழ்கிறோம். போற்றி போற்றி போற்றி. அடுத்ததாக சித்தாந்த ரத்தினம் பேராசிரியர்
சிவ திரு ஜோதி முருகன் ஐயா மதுரையிலிருந்து வருகை கொடுத்திருக்கின்றார். அவருக்கு மாணிக்க வாசகர் விருது தமிழ் தொண்டர் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகிறது. எல்லாரும் விருது கொடுக்கப்பட்டது உங்களுக்கு நாங்கள் விருது கொடுக்கிறோம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அதாவது எங்களுக்கெல்லாம் குருநாதராக, அதாவது வயதில் இளையவர் இருந்தாலும் மரியாதைக்குரிய ஜோதி முருகன் ஐயா அவர்கள் மதுரை மன்னர் கல்லூரியிலே தமிழ்துறை பேராசிரியர் பணிபுரிகிறார். எங்களுக்கெல்லாம் தேவாரம் என்றால் என்ன என்று அந்த இசையோடு சொல்லிக் கொடுத்த மகான் அவர்தான். அவருக்கு இந்த எங்களுடைய சிவசிவ திருவாசக சார்பாக இந்த நமச்சிவாய மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த அடிப்படையில் 5 திருவாசக புஸ்தகம் அளித்து எங்களுடைய குழுவின் சார்பாக வழங்கி இருக்கின்றோம். இறைவனுடைய கடமையால் இந்த இடத்திலே நாங்கள் வருவதற்கு உறுதுணையாக இருந்த ஜோதிமுருகன் ஐயா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். அங்க பாரு ஐயா கொரோனா பீரியட்ல எங்களை எல்லாம் வீட்டில் முடங்கி கிடந்தோம். அப்பொழுது சிவச்சிந்தனையில் ஆழ்த்திய இளையவர் பேராசிரியர் இருந்தாலும் வயசுல இளையவராக இருந்து அம்மா பேசிருக்கலான்னு கேட்டாரு. அதனால நாங்கள் பேசி இணையதளத்தின் மூலமாக வெளியிட்டிருந்தோம். சிவத்திரு ஜோதிமுருகன் ஐயா அவர்களுடைய தொண்டு என்றும் எப்பொழுதும் பட வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். தனலட்சுமி அம்மா அவங்களுக்கு தான் முதல் நன்றி. இந்த நிகழ்ச்சியை மதுரையில் வச்சு செய்யணும்னு இருந்தோம். அம்மா அவர்கள் தேனியில் நான் கேட்டவுடனே அனுமதி கொடுத்தாங்க. சாமி புறப்பாட்டில் சாமி முன்னாடி வச்சு பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் அங்கே தான் எப்போ முற்றோர்கள் படிப்போம். இந்த ஆண்டு இங்கே படிக்கிறதுனால அடியார்கள் முன்னாடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சாமி புறப்பாடு கொஞ்சம் தாமதாயிடுச்சு, நேரத்தை எடுத்துக்கோம். திருச்சிற்றம்பலம் பெருமாளுடைய திருவடிக்கு எல்லா பெருமைகளும் அவருக்கு தான். அவருடைய திருவடிகளை சமர்ப்பணம். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். உண்டாய் நஞ்சை உமையோர் பங்காயன்றுள்கி உண்டாய் நஞ்சை உமையோர் பங்கா என்று உள்கி தொண்டாய் திரியும் தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டா வண்ணம் அறுப்பார் எந்தை ஊர் போலும் அண்டா வண்ணம் அறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்தா மறைமேல் கருவண்டு யாழ்சை வெண்காடே உண்டாய் நஞ்சை
உமையோர் பங்கா என்றுள்கி தொண்டாய் திரியும் அடியார் தங்கள் துயரங்கள் அண்டாவண்ணம் அறுப்பான் எந்தை ஊர் போலும் வெண்தாமரை மேல் கருவண்டு யாழ்சை வெண்காடே நாதன் நம்மை ஆழ்வான் என்று நவின்று ஏத்தி பாதம் பண்ணாள் பணியும் அடியார் தங்கள் மேல் ஏதம் தீர இருந்தான் வாழும் ஊர் போலும் வேத தொலியால் கிளி சொல் பயிலும் வெண்காடே தன்மோ தரும்ப தடமூன்றுடையார் தனை உள் நீ கண்மோ தரும்ப கழச்சேவடி கை தொழுவார்கள் உள்மோ தரும்ப உவகை தருவான் ஊர் போலும் வெண்மோ தருவி புனல் வந்தலைக்கும் வெண்காடே வெண்காடே நரையார் வந்து நாடும் குறுகி நனுகாமும் உரையாள் வேற உள்குவார்கள் உள்ளத்தே கரையாவண்ணம் கண்டான் மேவும் ஊர் போலும் விரையார் கமலத்து அன்னம் மருவும் வெண்காடே வெண்காடே பிள்ளை பிறையும் புனலும் சூடும் பெம்மான் என்று உள்ள துள்ளி தொழுவார் தங்கள் உரு நோய்கள் தள்ளி போக அருளும் தலைவன் ஊர் போலும் வெள்ளை சுரிசங்குலவி திரியும் வெண்காடே வெண்காடே ஒளிகொள் மேனி உடையான் உம்பர் ஆளி என்று அலியராகி அழுது உற்று ஊரும் அடியார்கட்கு எலியான் அமரர்க்கு அறியான் வாழும் ஊர் போலும் வெளிய உருவத்து ஆரை வணங்கும் வெண்காடே